அங்கே இருந்த சாசுகே தம்பி ஆஃப்லைனில் உட்காந்துட்டு அப்படியே ஏஞ்சி ஓடி வருவார் லூட்டு பிரிக்கிட்டு. அவரை அடித்து கில் எடுத்துருவோம். அப்புறம் இங்கே ஓடி வருவோமா, இங்கே ஓடி வந்தோடனே பாறை மேலே ஏறி இங்கே ஒருத்தர் யாரையோ சுட்டுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு புல்லட் தான் கொடுப்போம், ஒரு நாக்காயிருவார். அவரையும் கில் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த சைடு பாய்க்க போனால் அங்கே ஒருத்தர் நின்று சுட்டுக்கிட்டு இருப்பார். அவரையும் அடிப்போம், 3 புல்லட் கொடுத்தோடனே அவரும் செத்துருவார். இதை பாருங்க, நம்மளோட ஃபேவரேட் சாசுகே தம்பி அடி வாங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரில, செத்து போயிட்டார். டீமும் ஒய்ப் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு டீம் நம்மளை அட்டாக் எடுத்துகிட்ருக்கோம். அந்த டீம் பக்கத்தில் வந்து நம்மளை அடிக்க ட்ரை பண்ணோம். நம்ம அடித்து அவங்களையும் கில் எடுத்துருவோம். கில் எடுத்துகிட்டு இங்கே கிளாக் டவருக்கு வருவோம். கிளாக் டவரில் பார்த்தா ஒரு ஸ்குவாடே இருக்கும். அங்கே இருந்தவங்களெல்லாம் அடித்து டேமேஜ் கொடுத்து ஒருத்தரை நாக்கடிச்சு கில் எடுத்துருவோம். அவங்க 2 பேரும் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் அவங்களுக்கு டேமேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். டேமேஜ் மட்டும்தான் கொடுப்பேன். அவங்கள என்னால் கில் எடுக்க முடியாது. நான் ஜோன்லேயே செத்து போயிடுவேன். அப்புறம் நம்ம டீம்மேட் நம்மளை ரிவைவ் பண்ணி விடுவாங்க. மேலே இருக்கவனை ஸ்கோப் போட்டு அடிக்க ஆரம்பித்தா புல்லட் ஃபுல்லாக செவுத்துல படும். அதுக்குள்ளே நமக்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்துடுவான். அவன் மேலே நீரோ கேரக்டரை போட்டு விட்டுட்டு நம்ம போயிட்டு க்ளோவால் போட்டலான்னு பார்த்தா க்ளோவால் விழுகாது. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே.